அதிகாரத்துக்காக இப்படி அணிமாறி இருக்கீங்க. உங்களை இந்தியா முழுக்க இப்ப நம்புவாங்களா? யாரு? இந்தியா பிளாக்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணா இருக்குமா? ஐயோ, எல்லாரும் பாராட்டுறாங்க. திமுக முதுகுல குத்திட்டீங்க, அடுத்து என்னங்க நீங்க உங்க நாளைக்கு எங்க முதுகுல குத்த மாட்டீங்கன்னு யாரும் கேட்கல? யாருங்க? இந்தியா பிளாக்ல யாருங்க கேட்பாங்க சார்? வரணும் என்ன அடுத்து 8ஆம் தேதி ஒரு கூட்டம்னு எல்லாம் என்னமா சொன்னாங்க? நல்ல வேலை திமுக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு. உண்மையிலேயே சொல்லலாம், எல்லாரும் தான் சொன்னாங்க சார். அங்க ஹைலைட்டாவே திமுக தலைவர் தான் தெரிவாரு. நான் கேட்கறேன் ஒண்ணு மட்டும் அன்னைக்கு இந்தியா பிளாக் கூட்டம் நடந்துச்சு இல்ல? ஆமா. அப்ப திமுக பங்கேற்கல. ஆமா. என் கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கேன். யார் வரமாட்டாங்க சொல்லி பண்ணி இல்ல வர நாட்கள் சொல்லுவாங்க. சொல்லிருக்கேன் அன்னைக்கு. இல்ல இந்த கூட்டத்தை வேண்டாம்ப்பா, இந்த கூட்டமே வேண்டாம், எல்லாரும் வெளியே போயிருவோம், பெருந்தலைவர் திரு ஸ்டாலின் அவர் வரலன்றாரு, அதனால எல்லாரும் வெளியே போயிரும் சொல்லி சொல்லிடுறப்ப எல்லாருமே. ஏன் வந்து அன்னைக்கு மட்டும் ஏன் கூட்டம் நடந்துச்சு? சார், தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட்டை இருங்க, தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட்டை உங்க இந்தியா பிளாக்ல உட்கார்ந்த சில தலைவர்கள் பேரே நான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் ட்விட்டர்ல போட்டு காங்கிரஸை வசைப்பாடினாங்கன்னு என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறையா. சரிங்களா? நீங்க திமுகவுக்கு எப்படி எல்லாம் நீங்க வந்து துரோகம் பண்ணீங்கன்னு அவங்க பேசுறாங்க. அல்ல, நீங்க இப்ப திமுக சார்பா பேசுறீங்க, நான் திமுக கேள்வி கேட்கறேன் சார். நான் திமுக சார்பா பேசுறேன். நான் கேட்கறேன் கேள்வி, நீங்க திமுகவுக்கு உண்மையா இல்லையான்னு நான் கேட்கறேன் சார். நான் கேட்கறேன், நீங்க நியாயவான் போல இன்னைக்கு பேசுறீங்களேன்னு கேட்கறேன். உண்மையா இல்லங்கிறது இரண்டு பக்கமும் இருக்கணும் சார். உண்மைங்கிறது இரண்டு பக்கம் இருக்கணும். உங்களுக்கு என்ன சார் மரியாதை கொடுங்க? என்ன மரியாதை கொடுத்தாங்க? சீட்டு ஒரு ராஜ்யசபா சார், நீங்க என்னைக்காவது நீங்க 28 சீட் எல்லாம் அந்த அளவுக்கு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு 10 சீட் 15 சீட் கொடுக்கலாம். முடிச்சுக்கிறேன். 28 சீட்டு ராஜ்யசபாவோட முடிச்சு விட்டுருங்க. அத நீங்க அத பேசாதீங்க. அதுக்கு கீழே வரும்போது மேயராடும் சரி, உள்ளாட்சியிலும் சரி, எங்களுக்கு என்ன மரியாதை இருந்துன்னு நினைச்சீங்க? நீங்க வந்து அந்த எம்எல்ஏக்கள் 28 பேர் ஆனதும் சரி, இந்த 10 பேர் எம்பி ஆனதும் சரி, அதை பத்திலாம் பேச வேண்டாம். உள்ளாட்சியிலே கீழே ஒருத்தர் இருக்கா பத்தியில, எங்க காங்கிரஸ்காரன், அவன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், வார்டு கவுன்சிலர் ஆகணும், அவனுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? தூத்துக்குடி உள்ளாட்சி பதவிகள்ல இருக்காங்க சார், இப்ப இருக்காங்க. உங்களுடைய கவுன்சிலர்கள் இருக்காங்க. கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். தூத்துக்குடி மாநகராட்சியில ஒரே தொகுதியில கைச்சனும் போட்டிடுச்சு, உதயசனும் போட்டுச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க?